இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. அதாவது யாரோ ஒருத்தர் குடும்பத்துல இல்ல யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இங்க உட்கார்ந்து இவங்க பேசுறதுனால தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்வதற்கு இந்த மாதிரியான காரியங்கள் வழிவகுக்கிறதா இருக்கிறது. அதனால நம்ம மற்றவங்களை குறித்து பேசுறதோ மற்றவர்களை நியாயப்படுத்துகிறதோ அது நமக்கான காரியம் அல்ல. நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? சத்தியத்தை பேசுவது. இதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். பிரியமானவர்களே, நமக்கு நாமே பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்வதற்கான காரியம் என்னவென்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டால் எதிர்த்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு கொள்வதற்கு அது ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கும். தேவ சமூகத்துல கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து பிறக்கிற காரியங்கள் ஒருவேளை நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் பாவத்துக்குள்ளாக்குகிற காரியங்களாய் வழிவகுக்கிறதா இருக்கும். இந்த வாயை தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம், சத்தியத்தை பேசுவோம். ஆமென்.